ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம இன்னொரு ப்ரூச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஆர்கான்சா ரிப்பன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளவர் செல்ஸ் வச்சுருக்கேன். ஹேங்கிங்ஸ் பீட்ஸ் 3mm பீட்ஸ் வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கேண்டில் லைட்டரில் ஹீட் பண்ணி இந்த கார்னரில் நம்ம ஹீட் பண்ணோன்னா அது வந்து சரியாயிடும். அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் 5 ரிப்பன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே 2 வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 ஸ்டிச் பண்ணி 2ஆவது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2ஆக மடக்கி ஸ்டிச் பண்ணால் இப்படி இந்த மாதிரி ஈவனாக இருக்கும். இதை நம்ம இழுக்கும் போது சுருங்கி ஒரு டிசைன் மாதிரி நமக்கு தெரியும். இது மாதிரி எல்லா ரிப்பனையும் ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் எடுத்துக்கிட்டு இதை பாதியாக மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு கீழேருந்து மேலே இது மாதிரி த்ரீ ரிப்பன் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த ரிப்பன்ஸை நான் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த 2 சிப்பையும் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் தனித்தனியாக போட்டுட்டு இந்த ஹோலில் இருந்து இந்த ஹோலுக்கு விட்டு ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும், ஆடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் ஒயிட் ஃப்ளவர் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒயிட் ஃப்ளவருக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இது ஒன்று நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் 3mm பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹேங்கிங் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி 2mm பீட் போட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். இந்த மறுபடியும் 2mm பீட்குள்ளேயே நம்ம வந்து நீடில் விடக்கூடாது, ஏன்னா அது கழண்டு வந்துடும். இது ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஹேங்கிங்குள்ளே நம்ம விட்டு ரிட்டன் மறுபடியும் எல்லா 3mm பீடுக்குள்ளேயும் ஊசி விட்டுட்டு இங்கே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறோம்.
இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. பின்னாடி பக்கம் திரும்பி எண்ட் நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பார்க்கலாம்.